Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி ஸ்மைல் மேன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்கோ த்ரில்லர் டிராமா மூவி. கொரியன் மூவி ஸ்டைல்ல தரமா எடுத்திருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவிங்கிறதுனால தான் நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த மூவில சரத்குமார், கலையரசன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாடனோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிசிஐடி ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம சரத்குமார் பாத்தீங்கன்னா அல்சைமர் நோயால பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பல வருஷமா தவிச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியாம இருந்தாலும் போலீஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி சீரியல் கில்லர் என்கவுண்டர்ல இறந்ததா சொல்லி கேஸை மூடினாலும் பல வருஷம் கழிச்சு அந்த ஸ்மைல் மேன் கில்லர் பேட்டர்ன்ல சில கொலைகள் நடக்குது. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சரத்குமார் திரும்ப இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொழுதுபோக்குக்காக கொலை பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எதுக்கு ஊருக்குள்ள இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருட்டுல இருந்த ஹீரோ வெளிச்சத்துக்கு வந்து தன்னோட நினைவுகள்லாம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடியே புக்கா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணி கில்லரை தூண்டி விட்டு டிராப் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, போலீஸ் சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கு நடுவில் எப்படி ட்ராக் மாறி போய் காப்பி கேட் கில்லர் கதை உள்ள வந்துச்சு, ஃபேக் என்கவுண்டரை வச்சு இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, உண்மையான ஸ்மைல் மேன் கில்லர் யாரு, எதுக்காக ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றான், ஹீரோ இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாருங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. போர் தொழில் ராட்சசன் ஸ்டைல்ல ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ் காம்போ பயங்கரமா இருக்கு இந்த மூவில. அந்த அளவுக்கு சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரா வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு சைக்கோ கில்லர் மூவி பாக்குற லெவலுக்கு கொரியன் டிராமாவோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. சரத்குமார் தட்டி தூக்கி இருக்காரு. அவரோட 150வது படம் அவருக்கு கை கொடுத்துருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி கலையரசன், ஜார்ஜ் மரியன் சொல்லி எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல சைக்கோ கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பே நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பிரில்லியண்டா இருந்துச்சு. ஆடியன்ஸை இன்டெலிஜென்ட்டா ட்ரீட் பண்ணதுனாலதான் படம் ஓடி இருக்கு. ஒரு அண்டர் ரேட்டடான ஜெம்மு தான் இது. ஈரன்ல ரிலீஸ் ஆனதுனால பெருசா எங்கேயும் மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது அப்பட்டமா தெரியும். டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு தரமான மூவியை மிஸ் பண்ணிட்டு ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பயங்கரமா இருந்துச்சு. சினிமோகிராஃபி செம்மையா பண்ணியிருந்தாங்க. கலர் டோனல் லாஸ்ட் வரைக்கும் நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி யூனிக்கான ஒரே ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வச்சு பிளாஷ்பேக் போர்ஷன்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான எமோஷனல் டிராமா ஹார்ட் ஹிட்டிங்கா நீட்டா இருந்துச்சு. பாஸ்ட் பிரசன்ட்னு சொல்லி நான் லீனியர் நரேஷன்ல நிறைய விஷயத்த உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் பேக் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மூவி டெக்னிக்கலா செம்ம சவுண்டாவும் ஸ்ட்ராங்காவும் இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருந்துச்சு. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு நல்ல மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். ஹாலிவுட் அண்ட் வேர்ல்டு வைட் சினிமாஸ்ல இந்த சீரியல் கில்லர் டெம்ப்ளேட்ல ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த சைக்கோ ஸ்மைல் மேன் கில்லர் டெம்ப்ளேட்டை பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி ஃபேக்டருக்கு ஏத்த மாதிரி ராவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் மாத்தி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது தாங்க மூவில சூப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த தி ஸ்மைல் மேன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.